உன்னை பார்த்த நிலை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக. மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெறும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் உன்னையே சார்ந்தவளா இருக்கணும் யா அல்லாஹ், உன்னே நான் நம்பிவிட்டோம் யா அல்லாஹ். ஆகவே யா அல்லாஹ் எங்கள் ஒருபொழுதும் ஒரு நொடிப்பொழுதும் எங்கள் விலகி விடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து யா அல்லாஹ் ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை வழங்குவாயாக. மரணிக்கின்ற தருவால் யா அல்லாஹ் கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தும் மரணிக்கின்ற தருவால் யா அல்லாஹ் நீ பார்க்கின்ற அரியான வரியை காத்துக்கொண்ட நிலையும் அத்தகைய சாலியான மரணத்தை வழங்குவாயாக. நாங்கள் மரணத்தை நேசிக்கணும் யா அல்லாஹ். இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத உலகம் யா அல்லாஹ். ஆகவே நிரந்தரமான உலகத்திற்கு நாங்கள் வருவக்கூடியவர்களாக ஆக்கி அருள்புரிவாயாக. எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி தருவாயாக. எங்கள் அனைவருக்கும் நரகத்தை ஹராம் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மன்னரை யா அல்லாஹ் கேள்விகள் லேசாக்குவாயாக. ரபி ரஹ்மானே மன்னரில் யால நெருக்கடி நீக்குவாயாக. விசாலத்தை நீக்குவாயாக. யால விசாலத்தை தந்தல் புரிவாயாக. நெருக்கடி நீக்குவாயாக. கேள்விகளில் லேசாக்குவாயாக. யால இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வாயாக. யாலா இன்னும் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் கேட்க தெரியாமல் இருக்கணும் யா அல்லாஹ். அறியாத விஷயம் நீ அறிந்தவன் யா அல்லாஹ். ஆகவே எங்களுக்கு தெரியாத விஷயம் நீ கற்றுத் தருவாயாக. ரபி ரஹ்மான் எங்கள் நேர்வழி கற்றுத் தருவாயாக. யா அல்லாஹ் உன்னை அறியாமல் இருக்கிற அனைவருக்கும் இஸ்லாமின் ஹிதாயத்தை அனைவருக்கும் வழங்குவாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து இன்னும் ஈமானோடு மறக்கின்ற பாக்கியத்தை வழங்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசு பெற்ற மக்களாக எங்கள் அனைவரும் ஆக்கியல் புரிவாயாக. இந்த நோம்பை உனக்காக நாங்கள் நோட்டோம் யா அல்லாஹ். உண்மையை நாங்கள் நம்பிக்கை வைத்தோம். உண்மையை நாங்கள் பொறுப்பு சாட்டுகிறோம் யா அல்லாஹ். ஆகவே எங்களோட நோம்பில் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ் ஸிராத்தல் முஸ்தகீம் பாத்தில் மின்னலத்தில் கடக்கச் செய்வாயாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا من لدنك رحمة وهب لنا من أمرنا رشدا. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحانك ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இப்போது நோன்புத்திருக்கும் நியத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ் உனக்காக நாங்கள் நோன்பு நோற்றோம். உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம். யா அல்லாஹ் உன்மீதே நாங்கள் பொறுப்பு சாட்டுகின்றோம். நீ அளித்த உணவு கொண்டு நாங்கள் நோன்பு திறக்கின்றோம். எங்கள் நோன்புகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரமலான் மாத நோன்பு இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றாகும். அத்தகைய இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். மாமல்லபுரத்தில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் தவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தவேக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். இஸ்லாமிய மக்களுடன் தவேக தலைவர் விஜய் நோன்பு திறந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், கூடுதல் விவரம்.
பாலா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொடர்ந்து 2வது ஆண்டாக தற்போது நோன்பு நிகழ்ச்சி என்பது இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி என்பது இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கட்சியினுடைய தலைவர் விஜய் கடந்த ஆண்டை போலவே இன்று ஒரு நாள் முழுவதும் காலை முதல் நோன்பு இருந்து தற்போது நோன்பை திறந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில அடுத்ததாக இஸ்லாமிய முறைப்படி மாஃபித் தொழுகை என்பதும் கட்சியின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு முழுக்க இஸ்லாம் முறைப்படி நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று அரங்குல எந்த ஒரு மேடையும் அதே போன்று எந்த ஒரு சேர் எதுவுமே போடாமல் முழுக்க தரையில் அமர்ந்தபடியே இஸ்லாம் முறைப்படியே நடைபெற்று வருகிறது. கட்சி சார்ந்த எந்த ஒரு அடையாளங்களும் இடம்பெறாமல் நடைபெறக்கூடிய இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில தற்போது விஜய் பங்கேற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தொழுகை என்பது இஸ்லாம் முறைப்படி நடைபெற்று அதன் பின்னர் தாவேகா தலைவர் விஜய் ஒரு சில நிமிடங்கள் மற்றும் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில அவர் ஒருவரை மட்டுமே பேசினார். அதாவது சிறுபான்மை மக்களோடு தாவேகா என்றும் துணை நிற்கும் என்ற ஒரு வரியை மட்டுமே கடந்த ஆண்டு நிகழ்ச்சியில பேசியிருந்தார். இந்த ஆண்டும் அவர் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே பேசுவதற்கான வாய்ப்பாக இருக்கு. முழுக்க ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியில பெரிய அரசியலை எதையும் பேசாமல் இருப்பது என்று கடந்த ஆண்டு முடிவு செய்திருந்தது. இந்த ஆண்டும் அது போலதான் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டதாலும் கூட தொடர்ந்து கடந்த 2 வாரங்களாக பாஜக மாமல்லபுரத்தில் தாவேகா சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.